ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் அடுத்து நெக்ஸ்ட்டு L1ல் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். தமிழ் கும்மி. இதை ஏற்றினது யாருன்னா பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் கும்மி. அதோட இம்பார்ட்டன்ட் பாட்லைன் மட்டும் பார்க்க போகிறோம். என்னதுன்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவாளி பெருக்கடிக்கும் காலத்திற்கும் முற்றும் பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு போன்றவரின் இன்ப பாட்டிருக்கும். இந்த பாட்லைன் மட்டும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதில் வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதோர் காலப்பகுதி, உள்ள பூட்டிருக்கும் அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இந்த பாட்லைனுக்குள்ள பொருள் ஆடிப்பெருக்குனா கடற்கோள், ஊழினா நீண்டதோர் காலப்பகுதி, உள்ள பூட்டிருக்கும்னா உள்ளத்தின் அறியாமை. பெருஞ்சித்திரனார் இருக்கார்லாம், அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா மாணிக்கம். இயற்பெயர் என்னது? மாணிக்கம். அவருடைய சிறப்பு பெயர் என்னதுன்னா பாவலேறு. நூல் என்னதுன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், ஐயை. நூல் என்னதுன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், ஐயை. இதெல்லாம் பெருஞ்சித்திரனாரோட நூல் இயற்றிருக்காரு. 3 இதழ் இயற்றிருக்காரு. அது என்னதுன்னா தென்மொழி. 1959 தென்மொழி அப்படிங்கிற இதழ் இயற்றிருக்காரு. தமிழ் சிட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ் இயற்றிருக்காரு. தமிழ் நிலம் 1982 தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அப்புறம் இப்பாடல்கள், அதாவது இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல்கள் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியில் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு அப்படிங்கிறது அந்த தொகுதி வந்து 8 தொகுதியாக இருக்குது. கனிச்சாறு அப்படிங்கிறதுல இடம்பெற்றது தான், கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றது தான் என்னது தமிழ் கும்மி. இந்த லெசன் இது வந்து கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 8 தொகுதியாக இருக்குது. இவர் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து தமிழுணர்வையும் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர். கனிச்சாறு வந்து எப்படி இருக்கும்னா தமிழுணர்வு நிறைந்த பாடலாக இருக்குது. அப்புறம் வந்து வாணிதாசன் வந்து ஒரு பாட்லைன் எழுதியிருக்காரு, ஒரு பாடல். அது என்னதுன்னா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி அப்படிங்கிறது வாணிதாசன் எழுதினது தான். இன்னொன்று செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி, வாணிதாசன். செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி, வாணிதாசன். அப்புறம் இந்த கொஷின் என்னதுன்னா, தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம் சுருங்கிவிட்டது.